தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 86. வானகரை விந்தை. அல்லியிடம் உள்ளத்தையெல்லாம் பறிகொடுத்திருந்த மன்னன் கரிகாலன் அன்று அவளிடம் சிறிதும் கருணையையோ காதலையோ காட்டாமல் மிகவும் முரட்டுத்தனமாக அவளை புகார் செல்ல ஆணையிட்டு குகையிலிருந்து வெளியேறியதையும் சில வினாடிகளுக்குள் குகைக்குள் நுழைந்த வஞ்சிமாநகர் சமணமடர் தலைவரின் கண்களில் இயற்கையாக விளையாடும் விஷமக்குறியில்லாமல் கவலையே முகம் பூராவும் படர்ந்து நின்றதையும் கவனித்த பூவழகி புகார் பிராந்தியத்தில் போர்நிலை அபாயமாகி வருகிறதென்பதை பொதுப்படையாக புரிந்து கொண்டாள். ஆனாலும் மன்னன் குறிப்பிட்ட வேல் எது, அது எந்த உருவத்தில் வருகிறது, எந்த திக்கிலிருந்து வருகிறது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ள முடியாததால் சிறிது சலனப்பட்டே சமணமடத் துறவியை ஏறெடுத்து பார்த்தாள். உணர்ச்சிகள் இயற்கை மார்க்கத்தில் ஓடியிருந்தால் சமணடிகளின் வருகை அவளுக்கு வியப்பையே தந்திருக்க வேண்டும். அவர் திடீரென புகாரை விட்டு கிளம்பி வஞ்சிமாநகர் சமணமடத்துக்கு சென்று மீண்டும் துறவரத்தில் திளைத்து அமைதியை நாடிய செய்தியை அவள் அறிந்திருந்தாள். அதை பற்றி அவள் இன்பவல்லியிடம் பேசியும் இருந்தாள். ஆகவே சமணமடத் தலைவர் திடீரென குணவாயர் கூட்டத்தின் அடவி குகையில் தலை நீட்டிய போது அவள் வியப்பைத்தான் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் கரிகாலன் காட்டிய உணர்ச்சி வேகமும் நாட்டை நெருங்கி வரும் அபாயத்தை பற்றி அவன் குறிப்பிட்ட முறையும் அதைத் தொடர்ந்து எதிர்பாராத விதமாக சமணாடிகள் தன் முன்பு தோன்றியதும் எல்லாமே அவள் புத்தியை பெரிதும் சலனப்படுத்தி இருந்ததால் அவள் வியப்புக்கு பதில் ஓரளவு குழப்பத்தையும் கவலையையும் முகத்தில் காட்டி அந்த கவலையும் குழப்பமும் சொற்களிலும் பிரதிபலிக்க, அடிகளே, எனக்கு எதுவுமே புரியவில்லை, கொஞ்சம் விளக்குங்கள். மன்னர் ஏன் இப்படி நிலைகுலைந்திருக்கிறார் என்று வினவினாள். சமண அடிகள் பதிலேதும் சொல்ல முடியாமல் தமது வழுக்கை தலையை இருமுறை தடவிக்கொண்டு ஏதோ தீர்க்க ஆலோசனையில் நீண்ட நேரம் இறங்கினார். பிறகு எதிரே நின்ற 3 பெண்களின் மீதும் தமது வெளிகளை ஒரு முறை ஓடவிட்டார். கடைசியாக பெருமூச்சு ஒன்றை விட்டு தன் கண்களால் பூவழகியை மட்டும் திடமாக பார்த்து, பூவழகி, புகார் என்பதன் பொருள் தெரியுமா உனக்கு என்று கேட்டார். அந்த கேள்வியின் விளைவாக எந்தவித ஆச்சரியத்தையும் காட்டாத பூவழகி நிதானமான குரலில் பதில் சொன்னால், தெரியும் என்று. மாற்றார் புக முடியாத பட்டணம் என்பதற்காக நமது மூதாதைகள் அந்த பெயரை சோனாட்டின் பிரதான துறைமுக நகருக்கு சூட்டினார்கள் என்று ஏதோ சரித்திரம் கற்பிப்பவர் போல சமணடிகள் கூறினார். தெரியும் என்றாள் பூவழகி மீண்டும். இப்பொழுதும் புகாருக்கு அந்த பெயர் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பொருள் போய்விட்டது என்று கூறி சோகப் பெருமூச்சு விட்டார் சமணடிகள். பூவழகி பதிலேதும் சொல்லவில்லை. சமணடிகள் மேற்கொண்டு பேசட்டும் என்று அவர் பேச இருந்ததை எதிர்பார்த்து கொண்டு நின்றாள். அவள் மனோபாவத்தை புரிந்து கொண்ட சமணடிகள் தாமே மேற்கொண்டும் பேசத் துவங்கி, பூவழகி, மாற்றார் புக முடியாத அந்த நகரில் இப்பொழுது மாற்றார் புகுந்திருக்கிறார்கள். சில மாதங்களாகவே புகார் யவனர் கைக்கு மாறிவிட்டது உனக்கு தெரியும். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. புகாரில் உள்ள யவனர்களை நாம் எந்த நேரத்திலும் நம்மிடம் அடிபணியச் செய்ய முடியும் என்று நம்பியிருந்தோம். ஆகவே டைபீரியஸிடமிருந்த யவனர்களை பற்றி நாம் அஞ்சவில்லை. ஏனென்றால் யவனர் கூட்டம் பிரிந்து நின்றது. அவர்களின் ஒரு பிரிவு வானகரையில் இளஞ்செழியன் வசப்பட்டு கிடந்தது. வானகரை படையின் யவன வீரர்கள் இளஞ்செழியனிடம் அன்பினாலும் அவர் வீரத்திடம் இருந்த அபார நம்பிக்கையாலும் கட்டுப்பட்டு தமிழர் பக்கம் இருந்தார்கள். ஆகவே டைபீரியஸ் புகாரை அடைந்ததை நாம் பொருட்படுத்தவில்லை. அவன் இந்திர விழா மாளிகை மீது எழுப்பிய பெரும் தூண்களும் இதர பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நமக்கு ஓரளவு அச்சத்தை விளைவித்தாலும் அவற்றை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற தைரியம் இருந்தது. ஆனால் அந்த தைரியமும் தளரும்படியான நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் திடீரென 15 நாட்களுக்கு முன்னால் பிரம்மானந்தர் அவசரமாக என்னை வானகரைக்கு கூப்பிட்டு அனுப்பினார். நான் சென்றேன் என்று கூறி மேலே பேசாமல் சற்று தயங்கினார். தயக்கம் வேண்டாம், சொல்லுங்கள், சென்று என்ன கண்டீர்கள் என்று கேட்டால் பூவழகி படபடக்கும் மார்புடன். திடீரென 3ஆமவர் ஒருவரால் இளஞ்செழியன் பெயரும் வானகரையின் பெயரும் எழுந்து அடிபடவே புதியதொரு வானகரையை கண்டேன் என்ற உணர்ச்சி மிகுதியால் சொற்கள் தடைப்பட பதில் சொன்னார் சமண அடிகள்.
புதியதொரு வானகரையா? ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டாள் பூவழகி. அவள் உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக எழுந்து உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருந்தன. ஆம், புதியதொரு வானகரைத்தான். அதைத்தான் கண்டேன். படைபலம் குறைந்த வானகரையை கண்டேன். எந்த சமயத்திலும் எதற்கும் அஞ்சாத பிரம்மானந்தர் கூட கவலையால் பீடிக்கப்பட்டு உட்கார்ந்திருந்த வானகரையை கண்டேன். பிரம்மானந்தருக்கு என்ன கவலை? வானகரை படைபலம் ஏன் குறைய வேண்டும்? வானகரை படையில் இருந்த யவனர் பிரிவின் பெரும் பாகம் புகாருக்கு சென்று டைபீரியஸின் படைகளோடு இணைந்து கொண்டது. இதை கேட்ட பூவழகி மட்டுமின்றி இன்பவல்லி கூட திடுக்கிட்டு போனாள். அல்லியின் முகத்தில் மட்டும் திகைப்புக்கு பதில் கோபம் மிதமிஞ்சி தாண்டவமாடியது. பிரம்மானந்தரும் குமரன் சென்னியும் கை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்களா என்று வினவினாள் அல்லி சற்று அதட்டலாக. அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் அடிகள். படையிலிருந்து விலகிச் செல்பவர்களை தடுத்து நிறுத்த முடியும், சிறை செய்ய முடியும் என்றாள் அல்லி. தெரிந்தால் இரண்டையும் செய்யலாம். எது தெரிந்தால்? விலகிச் செல்வார்கள் என்பது தெரிந்திருந்தால், முன்கூட்டி அதற்கு அறிகுறிகள் இருந்தால். இல்லையா? இல்லை அல்லி, அடியோடு இல்லை. இருந்திருந்தால் பிரம்மானந்தருக்கு தெரியாதிருக்குமா? வானகரையில் இலையசைந்தாலும் அறிந்து கொள்ளக்கூடிய பெரும் ராஜதந்திரியான பிரம்மானந்தருக்கு தெரியாமல் படையில் பிளவு நடந்திருக்கிறது. சரித்திரத்தில் இதுவரை நிகழ்ந்திராத, இனிமேலும் நிகழ முடியாத விசித்திரம் வானகரையில் நிகழ்ந்தது. எப்படி அடிகளே அது நிகழ்ந்தது? விளக்கிச் சொல்லுங்கள் என்று கேட்டாள் பூவழகி. அதிகமாக விளக்குவதற்கு ஏதுமில்லை பூவழகி. வானகரையின் மர்மங்களை, கோட்டை நுட்பங்களை, காவிரிக்கு குறுக்கும் நெடுக்கும் படகு செல்லும் மார்க்கங்களை நன்றாக அறிந்த ஒருவனால் இந்த விசித்திரம் நிகழ்ந்திருக்கிறது. நல்ல நடுநிசையில் சுமார் 50 படகுகள் ஓசைப்படாமல் வானகரையை நோக்கி வருகின்றன. ஈராக்காவலர் குரல் கொடுக்கும் முன்பு கட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். வந்த படகுகளிலிருந்து பெரும் படைத்தலைவர்களைப் போன்ற இருவர் இறங்கி ஏதோ சொந்த வீட்டில் நுழைவது போல் வானகரை கோட்டையின் மர்ம வாயில்கள் வழியாக நுழைந்து யவனர் படைகளில் இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். அடுத்தபடி குபுகுபுவென யவன வீரர்கள் புறப்பட்டு வானகரை நீர்த்துறைக்கு போகிறார்கள். வழியிலுள்ள காவலரை கட்டி போடுகிறார்கள். கண்ணுமைக்கும் நேரத்தில் படகுக்கு 10 பேராக ஏறுகிறார்கள். படகுகள் ஓசைப்படாமல் விரைகின்றன. படகுகள் மறைந்த பிறகு அடுத்த ஜாமம் காவல் மாற்றச் செல்லும் வீரர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். வானகரையில் ஏக பரபரப்பு. பிரம்மானந்தரும் குழம்பி போய் உட்கார்ந்து விடுகிறார். விந்தை நிகழ்ந்த முறை இதுதான். இந்த நிலையை எண்ணிப்பார் பூவழகி. இந்த நிலையை எந்த ராஜதந்திரி சமாளிக்க முடியும்? எல்லாம் ஏதோ மாயஜாலம் போல் இருக்கிறதல்லவா? ஆமாம், ஆனால் மீதியுள்ள யவனரை விசாரிக்கவில்லையா என்று கேட்டால் அல்லி பிரமிப்பு தட்டிய குரலில். விசாரித்தோம். மீதி யவனர்களில் பெரும்பாலோர் பேச மறுத்தார்கள். பேசியவர்கள் டைபீரியஸின் அழைப்பால் யவனர்கள் புகார் சென்று விட்டதாக கூறினார்கள். தாங்களும் போக அனுமதி கேட்டார்கள் என்றார் அடிகள். டைபீரியஸின் அழைப்பா என்று வினவினாள் அல்லி. ஆம், ராணியின் பெயரால் டைபீரியஸ் யவனர்களை அழைத்தானாம். அன்னப்பறவை சின்னத்தின் ஆணையாக யவனராஜ குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய கடமையை யவனர்கள் அனைவரும் செலுத்த வேண்டும் என்று டைபீரியஸ் கேட்டானாம். சீக்கிரம் யவனராணிக்கு முடிசூட்டு விழா புகாரில் நடக்கும் என்றும் தெரிவித்தானாம். அதை தெரிவிக்க அந்த 2 படைத்தலைவர்களை அனுப்பினானாம். அவர்கள் சொன்னதை கேட்டதும் யவனர் பலர் பதிலேதும் சொல்லாமல் கிளம்பி விட்டார்களாம். யார் அந்த இருவர் என்றாள் பூவழகி. அதை சொல்ல மீதி யவனர்கள் மறுக்கிறார்கள். அவர்களை இனி நம்பவும் முடியாதென்று பிரம்மானந்தர் அஞ்சுகிறார். ஆகவே அவர்களில் பலரை சிறையும் இட்டார் என்றார் அடிகள். சொல்லுங்கள் என்றாள் பூவழகி. சிறையிடப்பட்டவர்களில் பெரும்பாலோர் 2 நாட்களுக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டனர். முதலில் வந்து யவனர்களை அழைத்து சென்ற 2 படைத்தலைவர்களில் ஒருவன் 2ஆம் முறையும் இதை செய்திருக்கிறான். யாரவன்? இத்தனை துணிச்சலுடன் யவனர்களை பிரித்து டைபீரியஸுடன் சேர்த்தவன். புலியின் குகையில் தலையிடுவது போல் வானகரைக்குள் நடுநிசையில் புகும் திறன் வாய்ந்தவன். அதுதான் தெரியவில்லை. தெரிய வேண்டுமடிகளே. படைத்தலைவர் படையில் யவனர் பிரிவு பலமுள்ள கிளைகளில் ஒன்றாயிற்றே என்று குறிப்பிட்டாள் அல்லி. ஆமல்லி, தெரிய வேண்டும். அதுவும் தெரிய வேண்டும். அதைத் தொடர்ந்து நிகழ்ந்துள்ள காரியங்களுக்கும்
காரணம் தெரிய வேண்டும் என்றார் அடிகள் சற்று விசனத்துடன். அடுத்து நேர்ந்த காரியங்களா என்று பயத்துடன் வினவினாள் பூவழகி. அடிகள் அல்லியை நோக்கி, அல்லி, யவனர் படைப்பிரிவின் பெரும் பாகம் புகாருக்குச் சென்று டைபீரியஸுடன் சேர்ந்த சில நாட்களுக்கெல்லாம் திடீரென யவனர் மரக்கலங்கள் 4 புகாருக்கு எதிரில் தோன்றின. அதிலிருந்து பலதரப்பட்ட உடையணிந்த யவனர்கள் பலர் புகாருக்குள் சென்றார்கள். அடுத்த நாள் மரக்கலங்கள் மறைந்தன. ஆனால் மீண்டும் புகாரின் முன்பாக தோன்ற ஆரம்பித்தன. டைபீரியஸின் கை இப்பொழுது பெரிதும் வலுவடைந்து விட்டது. அந்த மரக்கலங்களுடன் சீரநாட்டு மரக்கலங்கள் சிலவும் இணைந்திருக்கின்றன. அந்த கடற்படை எந்த நேரத்திலும் வானகரையை தாக்க முடியும். அந்த மரக்கல படையின் தலைவன் யார் என்பதையும் பரம ரகசியமாக வைத்திருக்கிறான் டைபீரியஸ். எங்கிருந்தோ வந்த இந்த யவனர் மரக்கல படையை சோழ நாட்டை துண்டிக்க வந்த கூர்வேல் என்று நம்புகிறார் பிரம்மானந்தர். அதனால் பெரும் விபரீதங்கள் விளைய முடியும் என்றும் கருதுகிறார். இந்த செய்தி மன்னருக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே தெரியும். அதனால்தான் அவர் கலங்கி இருக்கிறார். இந்த புது அபாயத்தின் மர்மத்தை உடைக்கத்தான் உன்னை அழைத்து வரச் சொன்னார் பிரம்மானந்தர் என்றார் அடிகள். என்னையா? இதில் நான் செய்யக்கூடியதென்ன என்றாள் அல்லி. வேவு தொழிலில் உனக்கு இணையானவர் யாருமில்லை என்று பிரம்மானந்தர் கருதுகிறார். உடனே புறப்படு அல்லி. சோழ நாட்டை பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அது எந்தவித ஆபத்து, எப்படி உருவெடுக்கும் என்பதற்கு பதில் ராணியிடம் இருக்கிறது. ஆகவே நீ உடனே புகாருக்குள் நுழைய வேண்டும். அதற்காக உன்னை அழைத்து போகவே நான் வந்திருக்கிறேன் என்று விளக்கினார் அடிகள். சற்று சிந்தனையை தெளிவுபடுத்தி கொண்ட பூவழகி, அடிகளே, அல்லியை தவிர வேவு பார்ப்பவர்கள் யாரும் இல்லையா என்றாள். இல்லை என்றார் அடிகள் திட்டவட்டமாக. அவள் சோழ நாட்டு ராணியாகப் போகிறவள் என்றாள் பூவழகி. மன்னர் கட்டளைக்கு சோழ நாட்டு ராணியும் கட்டுப்பட்டவள் என்று குறிப்பிட்டார் அடிகள். விளக்கு எதற்கும் உண்டு அடிகளே என்று சுட சுடச் சொன்னாள் பூவழகி. இல்லை சகோதரி, இந்த விஷயத்தில் இல்லை. நாடு தத்தளிக்கும் போது பதவிகளின் பெயர்கள் பொருளற்று போகின்றன. கடமையொன்றுக்குத்தான் பொருளுண்டு என்று சொல்லிக்கொண்டு குகைக்குள் நுழைந்தான் கரிகாலன். அத்தியாயம் 86 நிறைவுற்றது.